கொலை செய்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு அவங்களுக்கு என்ன கருத்து செஞ்சோம், நாங்கள் அவங்களை ஏதாவது இடைஞ்சல் பண்ணோமா? ஒவ்வொரு பகுதியிலையும் எங்களோட தேர் திருவிழாவாக இருக்கட்டும், இந்த சமுதாய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் குறுக்க வரும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு போராட்டத்தை தவிர வேறு வழி இல்லைன்னா தள்ளுனது காவல்துறை தான். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசும் காவல்துறை இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுபோக பாதிக்கப்பட்டவரோட மனைவிக்கு அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும். தொடர்ந்து நாங்கள் ஊடக வாயிலாக தெரிவிச்சுட்டு இருக்கோம். அந்த பையங்க சின்ன பையங்க 10வது படிக்கிற பையங்க அவங்களோட கல்வி செலவை முதலமைச்சர் எத்தனையோ குழந்தைகளுக்கு கல்வி செலவை ஏற்கிறாரு. அதை அந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவை அவங்க ஏற்றுக்கணும். ஏன்னா எங்கள் இழப்பு கொஞ்சம் கூட ஆறாத இழப்புங்க, தொடர்ச்சியாக இருக்கு. நாங்கள் அமைதியான விவசாயம் தொழில் அது சார்ந்து போகிறோம். இதை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். முதலமைச்சர் எங்கள் சமுதாயத்தை பாதுகாக்கலைன்னா 80 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாங்கள் குவித்து இருந்தோம்னா எங்கள் இதில் இளைஞர்கள் அவ்வளோ பேரும் கோச்சு போயிருக்காங்க. எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக வருவோம்னா வன்முறை வழி வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி நாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் எங்களை தூண்ட வேண்டாம்னு காவல்துறையும் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்குறோம்.